கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2026 வருஷம் 3வது மாதம் தேவ பிள்ளைகள் தேவனுடைய சபையில் காண்பதில் இருக்க மகிழ்ச்சி. உங்களை யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் வாழ்த்தி உங்களை வரவேற்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்திக்குள் நாம் கடந்து போக போகிறோம். வாக்குத்தத்த செய்திக்குள் கடந்து போகும் பொழுது எந்த ஒரு சத்தம் வரும். பிள்ளைகள் சத்தம் போடுறாங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? அமர்த்தி வச்சுக்கணும். கைபேசி சத்தம் போடுது அப்படின்னா அதையும் அமர்த்தி வச்சுக்கணும். தூங்கக்கூடாது, அங்கேயும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அடிக்கடி ஃபோனை எடுத்து பார்த்துட்டு வைக்கக்கூடாது. பின்னாடி திரும்பி வாட்சை பார்க்கக்கூடாது. அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அதுக்கு போகணுமே, இதுக்கு போகணுமே, நேராச்சு எப்படா முடிப்பா இருந்தாலும் அப்படின்னு கூடாது. கர்த்தர் கையில் ஒரு கிரியையை ஒப்பு கொடுக்கணும். அவர் கையில் நம்ம ஒரு கிரியையாக ஒப்பு கொடுக்கணும். உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை எப்படி மாற்றணும். நான் ஒரு மண்ணு, என்னை பாத்திரமாய் வடிவமைக்கிறதும், அந்த பாத்திரத்திலே உங்களுடைய சித்தத்தை நிரப்புறதும், அந்த பாத்திரம் உமக்கான பாத்திரமாக இருப்பதும் அது உங்களுடைய காரியம். எனக்கு ஒன்றும் தெரியாது. மண்ணை கொடுத்துட்டேன். இந்த மண்ணை சலிச்சு அதை பிசைஞ்சு அது நல்லா புரட்டி அது நல்லா பாத்திரப்பட்டு உங்கள் கையில் அடக்கி எப்படி பண்ணணும் பண்ணிக்கோங்க. இனி இந்த சொந்தமாய் இந்த மண்ணு தனக்காய் சொந்தம் கொண்டாடாது, கிறிஸ்துவுக்காக மட்டுமே சொந்தம் கொண்டாடும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர், அதாவது கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இது மட்டும்தான் எழுதியிருக்கேன் இந்த வசனத்தில். இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் அப்படின்னு சொல்றேன். கேடகம் என்று சொன்னால் பாதுகாப்பு. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறார். இரண்டாவதாக, உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இந்த மகா பெரிய பலன் என்று சொன்னால் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசம் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆக மொத்தம் இந்த மாசம் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த மாசமாக. பாதுகாப்புக்காக நீங்க ஓட வேண்டாம், ஆசீர்வாதத்துக்காக அலைஞ்சி திரிய வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படி பார்க்கணும். இந்த காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா குமரா சோதமனுடைய அழிவை குறித்து பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களை பார்க்கிறோம். அம்ராப்பேல பார்க்கிறோம், அரியோக பார்க்கிறோம், கதர்லா குமாரை பார்க்கிறோம், அப்புறம் திதியா என்று சொல்லக்கூடிய ராஜாக்களை பார்க்கிறோம். இந்த குமரசோதனுடைய அழிவு பார்க்கிறோம். அந்த குமரசோதன் அழிவிலிருந்து ஆபிரகாமை நினைத்து ஆண்டவர் ஒரு மனுஷனை அங்கே உயிர் பிழைத்து அடுத்த தேசத்துக்கு கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். ஓடுறான். லோத் என்ற ஒரு மனுஷன் தன் மனைவி பிள்ளைகளை இழுத்துட்டு ஓடுறான். உயிர் பிழைக்கும்படியாக ஓடுறான். உயிர் பிழைக்கும்படியாக ஓடுறான். அவனுடைய மனைவி உலகத்தின் மேல் வாஞ்சை வைத்து உலகத்தை நோக்கி பார்த்தவங்க உப்புக்கல்லாகிறா, உப்பு தூணாகிறா. ஆனாலும் தன் பிள்ளைகளுடைய பிடியை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். உயிர் பிழைச்சா போதும், அடுத்த எல்லைக்கு வரான். இது எதனால ஆட்சி அப்படின்னும் போது ஆபிரகாமை நினைத்து பிதாவாகிய தேவன் அவனுக்கு மனம் இறங்கினார். இன்றைக்கு நீங்களும் இந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள இந்த தேவ தரிசனமான ஆபிரகாமுக்கு தேவ தரிசனமாகி கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுக்குள்ளும் கொடுத்திருக்கிறாங்க. போன மாசம் குமரா சோதம் போல வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான காரியங்கள் வந்திருந்தாலும் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை மீட்டு கொண்டு வந்தது போல கர்த்தர் உங்களை
உங்களுடைய ரட்சிப்பை நினைத்து, உங்களுடைய அழைப்பை நினைத்து, தாயின் கருவியை நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாக பேர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் சொல்லி கற்றுக்கொண்டு வந்திருக்காரு. நம்ம அழிஞ்சு போயிருந்தால், லோத்து குடும்பம் அழிஞ்சு போயிருந்தால், ஆபிரகாமுடைய நினைவுகள் மறைஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் இல்லாமல் போயிருக்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஜீவன் உள்ளது. அதை பற்றி கொண்டால், அதுக்கு கீழ்ப்படிந்தால், அதுக்கு பிழைத்திருப்போம். உலகத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு ஆண்டவரை முன்னின்று வைத்தால் நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறி செல்வோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வாக்கு தத்துவம். அப்போ நீங்க கடந்து வந்திருக்கலாம். அதுல ஒரு விஷயம் இருக்கும். எங்கோ ஒரு மூலையில கர்த்தர் உங்க மேல அன்பு சொல்றார். அவருடைய தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய தரிசனம் கிடையாது. உங்களுடைய தரிசனம் எப்படி இருக்கும்? ஆசைக்கு இருக்கும், தேவைக்கு இருக்கும். சில பேர் தேவைக்கு மட்டும் பழகுவாங்க. தேவைக்கு மட்டும் கழுதையும் காலம் பிடிக்கிற மாதிரி, காரியம் ஆன வரைக்கும் கழுதையும் காலம் பிடிக்கிற மாதிரி, காரியம் ஆன உடனே கழுதை காலம் விட்டுட்டு போயிடுவாங்க. தேவைக்கு மட்டும் நேசிப்பாங்க. தேவைக்கு பிறகு நம்மளை விமர்சனப்படுத்திட்டு போயிடுவாங்க, அவமானப்படுத்திட்டு போயிடுவாங்க, கை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? ஆமாதானே? ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதே விசேஷமா இருக்கும். அவருடைய தரிசனம் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாததா இருக்கும். அவர் சொன்னால் நடக்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ இவையெல்லாம் நடந்த பிறகு கர்த்தரின் வார்த்தையானது ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வந்தது. தேவன், ஆபிரகாமே நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை பெரிய பரிசு தருவேன் என்று சொல்லி தமிழ்ல அந்த வார்த்தை நான் மொழிபெயர்த்திருக்கேன். பெரிய பரிசு தருவேன் அப்படின்ட்டாரு. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல கேடகம் என்பதற்கு பாதுகாப்பு, பலன் என்பதற்கு ஆசீர்வாதம். இது நீதிமொழிகள் புஸ்தகம் 30:5 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் புஸ்தகம் Proverbs chapter 30 verses 5, நீதிமொழிகள் புஸ்தகம் 30:5 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தேவனை சார்ந்து அல்லது பற்றி கொண்டு. அப்போ இந்த மாசத்துல நீங்க ஆண்டவருடைய கேடகம், அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கணும்? ஆண்டவரோடு அண்டி ஒண்டி அல்லது அவரை பிடிச்சுக்கிட்டு இந்த மாசம் நீங்க முன்னேறி போகலாம். இதை விட்டுட்டு நீங்க ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷிய, உங்க உறவுகளை, ஏதோ ஒரு பணத்தை, பேரை, புகழ, ஆஸ்தி, அந்தஸ்தை அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தொங்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ, தொங்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க சொல்லுவீங்க 2023 இருந்தது போலவே, அதை விட கேவலமா, மகா மோசமா 24 இருந்தது போலவே பலவிதமான அவமானம், பிரச்சனை, போராட்டம், வம்பு, வழக்கு, வறுமை, கடன். 25 சரி 26 வந்துச்சுன்னு நினைச்சோம். அந்த ஜனவரி முழுசும் அப்படியே நெருப்பு நிற்கிறது போல, அக்னியில வேகிறது போல. சரி அப்பாடா ஒரு 28 நாள் தானே என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னேன். அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. இந்த 31 நாள் இந்த மார்ச் மாசம் என்ன நடக்க போதும் அப்படி இல்லைங்க. அப்படி நினைக்காதீங்க. இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வேதனையும் துக்கமும் அவமானம் அக்னியில நிற்கிறது போல இருந்திருக்குமே என்று சொன்னால், நீ தேவனோடு அண்டி அல்லது தேவனை பற்றி கொண்டு அல்லது தேவனை சார்ந்து இருந்திருக்க மாட்ட. நீ பணத்தை நம்பியிருப்ப, வேலையை நம்பியிருப்ப, பொருளை நம்பியிருப்ப, மனுஷனை நம்பியிருப்ப. இவன் என்னை சரியா பார்த்துக்கிடுவான், கடைசி வரைக்கும் பார்த்துக்கிடுவான், இந்த பணம் இருக்கு, இந்த சொத்து இருக்கு, இந்த சுகம் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஜீவன் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு கை தொழில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்ப. அதனால நீ உருப்படாம போயிருப்ப. இந்த மாசம் உனக்கு பாதுகாப்பு வேணும்னா நீ முற்றிலுமாக கர்த்தரை சார்ந்து, கர்த்தரோடு இணைந்து, கர்த்தரோடு செய்யப்பட்டு அல்லது கர்த்தரை கையில பிடிச்சுக்கிட்டு
இந்த வாக்கு தத்தத்தை முழுசா நம்ம சங்கீதம் 73:28 வாசிப்போமா? 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அவன் சொன்னான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாயிருக்கிறது. இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாசம் கடமைக்கு சபைக்கு வந்து கடமைக்கு ஜெபம் பண்ணி கடமைக்கு ஒரு உபவாசம் போட்டு கடமைக்கு அப்படியே பைபிள் படிச்சு தேவையில்லாம வார்த்தைகள் அப்படி கேட்டு ஏதோ கடமைக்கு ஒரு பிரசங்கம், இது கேட்ட வசனம் தானே, இது கேட்ட வார்த்தை தானே, இது அங்க கேட்டேன், இது இங்க கேட்டேன், இது ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் நல்லா பாஸ்ட் பேசிட்டான், இது ஏற்கனவே யூடியூப்ல நிறைய பிரசங்கியார்கள் பேசிட்டான், இது ஏற்கனவே கேட்ட வார்த்தை தான், இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் பேசிட்டாங்க அப்படின்றது இல்லை. இது இன்றைக்கு எனக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு அசைக்க போகிற ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கானது. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை ஆண்டவர் மேல நம்முடைய முழு நம்பிக்கையையும் வைக்க வேண்டும். மனுஷனை நம்பி, மனுஷியை நம்பி, பணத்தை நம்பி, பேரை நம்பி, புகழ் நம்பி, அறிவை நம்பி, படிப்பை நம்பி இதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கைத்தொழில், எனக்கு கைத்தொழில் இருக்கு, நான் கைத்தொழிலை வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னா உன் கை செயல்படாமல் போயிடும். பைபிள் தானே சொல்லுது. தொழிலை நம்பி இருந்தேன்னா வலது கை இணையிடும், செயல்படாமல் போயிடும். அப்போ எதை நம்பணும்? அப்போ இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில பிரச்சனை, அவமானம், போராட்டம் இதெல்லாம் அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னா நீ கர்த்தரோடு சார்ந்து கர்த்தரை பற்றி கொள்ளாமல் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றது. அப்போ கர்த்தர் கொடுத்ததான பரிசுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய ஊழியம், இது எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுகள். அப்ப அந்த பரிசை நான் எப்படி வச்சுக்கிறோம்? நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க, காது குத்து வச்சிருப்பீங்க, வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம், ஒரு பிறந்தநாள் விசேஷம் வச்சிருப்பீங்க, ஒரு கிஃப்ட் வரும் பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பொருள்கள் இருந்தாலும் அது முக்கியமானவங்க கொடுத்த அந்த கிஃப்ட், அந்த பொருளை வந்து நீங்க என்ன பண்ணி பத்திரப்படுத்தி அது ஒரு பொக்கிஷமா காத்து வருவீங்க. ஏன்? அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன ஆகுது? உங்களை அவங்க கொடுத்த பரிசு மேல நேசிக்க வைக்குது, அந்த பரிசை நம்ப வைக்குது, அடுத்து அந்த பரிசை பிடிச்சு கொள்ள வைக்குது, அந்த பத்திரம். அதே போல ஆண்டவருடைய பரிசு உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க வியாபாரம், அவர் கொடுத்த அந்த வார்த்தையை அப்படியே நம்பணும். இந்த வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய ராஜ்யத்தை, உங்கள் வாழ்க்கையை கட்டி அப்படியே உயர்த்தும். நீ ஏனோ தானம் என்று தூங்கிக்கிட்டு ஜெபன்ற ஒரு பேருக்கு ஒரு ஜெபம், சபைக்கு வர்றது ஒரு பேருக்கு, வேத வாசிக்கிற ஒரு பேருக்கு இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எவ்வளோ பிரசங்கியார்கள் பேசினாலும், எவ்வளவோ கேட்டாலும் கர்த்தர் உனக்கான வார்த்தைகளை தரிசனத்தோடு வச்சிருந்தார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய தரிசனம், அவன் தூங்கும் போது, அவன் நித்திரை செய்யும் போது தேவன் தரிசனமாகி அவனிடத்துல பேசின ஒரு வார்த்தை. அப்போ இது தேவனுடைய தரிசனம். அப்போ உன்னுடைய தரிசனம் கிடையாது. நீ ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே அனுமதிக்கல, எல்லாமே ஆண்டவருடைய தரிசனத்தின்படி. இது உனக்கு கொடுத்தா நல்லது, இது உன்னோடு இருந்தா நல்லது, இது உனக்கு பலனை தரும்,
இது உனக்கு காரியத்தை வாய்க்க செய்யும். இப்படிதான் ஆண்டவருடைய தரிசனம் இருக்குமே ஒழிய உன்னை கெட்டு அழிந்து ஒண்ணுமே இல்லாதவனா அப்படியே ஓட லோத்துவை போல ஐயோ அம்மா எனக்கு ஜீவனை கொடுத்தா போதும், ஜீவனை பெற்றா போதும் ஓட வைக்குது அப்படின்னு சொன்ன அது தேவனுடைய தரிசனம் இல்லாதது. தேவனுடைய தரிசனம் என்பது என்ன? நீ தூங்கிட்டு இருக்கும்போது இருந்த இடத்துல அந்த பாதுகாப்பு தான் இந்த மாசம் இருந்த இடத்துல கேடகமாக கர்த்தர் பாதுகாப்பு. ஆமென். அப்போ இந்த கேடகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு போர் வீரனை காப்பது போல கர்த்தர் தம் மக்களை காக்கிற ஒரு பாதுகாப்பு. ஒரு போர் செய்கிறவனுக்கு எது மேல ஒரு விசுவாசம் தெரியுமா? அதனாலதான் விசுவாசம் என்ற கேடகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கைகளில் பிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த விசுவாசம் உங்க கையில சொல்லுவாங்க, கையில உயிரை பிடிச்சிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம்ல சில நேரங்கள்ல. இந்த உயிரை கையில பிடிச்சிருக்கிறது போல அந்த கேடகத்தை, அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை கையில் பிடிச்சி, இந்த கேடகம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. எப்படி ஒரு போர் செய்கிற அந்த போர் வீரனுக்கு அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு, அவன் பாதுகாக்கிறதுக்கு இதுதான் நம்பிக்கைன்னு சொல்லி எப்படி அந்த கேடத்தை மூடி அக்னியாஸ்திரங்கள் எதிரியானவன் எய்யும் பொழுது அதை அந்த கேடகத்தினால் தட்டி விட்டு எப்படி அவன் பாதுகாக்கப்படுறானோ அதே போல ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பார். எந்த நோயும் எந்த பிரச்சனையும் உங்களை நேரடியா தொடாது. என கையில இருக்கிறது கேடகமான தேவன். அவர் எல்லாத்தையும் தட்டி எல்லாவற்றையும் சுட்டெரித்து அது உன் மேல விழாதபடி எதிரியானவன் அக்னியாஸ்திரங்களை எய்யும் போது உன் மேல படாதபடிக்கு உனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே சிறுவில் அறிந்து தீர்த்துட்டாரு. இப்போ உன் கையில கேடகமாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நிச்சயமான இந்த மாசம் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக புடமிட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற நீதிமொழிகள் பார்க்கும்போது சாலமோன் ஞானி சொல்றார், புடமிட்ட வார்த்தை. புடமிட்ட வார்த்தை அப்படின்னா தேவனுடைய வசனம் ஒரு கேடகத்தை போன்றது, அது சுத்தமானது என்று அர்த்தம். அப்போ இந்த மாசம் இந்த வார்த்தையை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க? நீங்க இந்த மாசம் எனக்கு அந்த வார்த்தை எப்படி கொடுத்துருக்கீங்க? எனக்கு நீங்க கேடகமா, எனக்கு பலனா இருக்க சொல்லிருக்கீங்க. அப்ப நான் இந்த மாசத்தினுடைய வீட்டு வாடகை பார்த்து, கடனை பார்த்து, இஎம்ஐயை பார்த்து, வீட்டுக்காரனை பார்த்து, ஆஸ்பத்திரிக்காரனை பார்த்து, டாக்டரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீங்க கேடகமா பலனா இருக்கிற அப்படின்னாலே என்ன அசைக்க ஒன்றும் முடியாது. நீங்க பார்த்துக்கிறீங்க. எனக்கு இருக்கிற நோய்கள் மாறும், வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும், அசதிகள் மாறும், எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்கள் மாறும், எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயம் மாறும், எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறும், எனக்குள்ள இருக்கிற கடன் மாறும், எனக்குள்ள இருக்கிற வம்பு வழக்கு மாறும், எனக்குள்ள இருக்கிற எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறும். இருக்கீங்களா? இதுதான் வார்த்தைகள். இந்த மாசம் வாக்கு வாசிப்போம். 119 சங்கீதம் 119 114 வசனம். 119 சங்கீதம். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. அப்போ என்னுடைய கேடகம், என்னுடைய மறைவு நீங்களா இருக்கிறீங்க. என்னுடைய மறைவான காரியம் நீங்களா இருக்கிறீங்க. என்னுடைய கேடகமா நீங்க இருக்கீங்க. இப்ப நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். அப்போ இந்த மாசம் நீங்க என்ன செஞ்சாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபித்து வேதம் படித்து வேதத்துல வார்த்தைகளை பிடித்து இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து
நீங்க முன்னேறி சார். எங்கேயுமே படக்கு வரக்கூடாது. வேலைக்கு நேரமாச்சு, வியாபாரத்துக்கு நேரமாச்சு, அங்க போறதுக்கு நேரமாச்சு, இங்க போறதுக்கு நேரமாச்சு, அதை செய்ய நேரமாச்சு, இதை செய்ய நேரமாச்சு, சாப்பிடும் போது நேரமாச்சு, பசிக்குது, என்னால சாப்பாடு தாங்க முடியல, பொறுமையா உட்காந்து அந்த சாப்பாட்டு மேல கையை வச்சு, நீ குடிக்கிற தண்ணி மேல கையை வச்சு, உன் வீட்டு மேல கையை வச்சு, உன் பிள்ளைங்க மேல கையை வச்சு, உன் மனைவி மேல கையை வச்சு, உன் கணவன் மேல கையை வச்சு, உன் வாகனத்தின் மேல கையை வச்சு, நீ போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வேலைக்கு போக போறேன், வேலையில எனக்கு பிரச்சனைகள், போராட்டம், சுமைகள் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போவான், வேலைக்கு போய் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேலைக்கு போய் வந்து அப்படியே படுப்பான், சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், கை கால் கழுவ மாட்டான், ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டான், அப்படியே கிடப்பான். என்ன கேட்டால் ஒரே டயர்டு. வேலையில் நிறைய பாரத்தை மேலே கொடுத்துட்டாங்க, நிறைய வேலைங்க, நிறைய பிரச்சனை, எனக்கு அப்படியே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேங்க, பித்து பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேங்க, எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா, வேற வேலை கிடைக்கலாமா? நண்பர்கிட்ட போயிருக்கையா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லியா, இன்றைக்கு வந்துடுறேன். நீ ஜெபம் பண்ணி போனீங்கன்னா அந்த வேலை உனக்கு ஈஸியா இருக்கும். அங்க செய்து முடிக்கிறத அங்கே செய்து முடிச்சு வச்சிருப்பாரு, பொக்கிஷமான கதவை திறந்து வச்சிருப்பாரு. அதுக்காக வேலை, இந்த வேலை அந்த வேலை ஓடிக்கிட்டே வேண்டியதான். இந்த கணவன் அந்த கணவன் ஓடிட்டே, அந்த மனைவி அந்த மனைவி ஓடிக்கிட்டே வேண்டியதான். எனக்கெல்லாம் அந்த கணவன் வாங்கி கொடுக்கல, அந்த மனைவி வாங்கி கொடுக்கல, அவங்க பிள்ளைய வாங்கி கொடுக்கல, எனக்கு கொடுத்தா நான் சரி பண்ணணும். அப்ப ஜெபம் பண்ணணும், காத்திருக்கணும். வேதம் சொல்லுது, என் மறைவிடம் என் கேடகம் நீங்க. அப்போ உங்க வசனத்துக்கு நான் காத்து, அப்போ உங்க வசனத்துக்கு நான் காத்திருக்கும் போது என் பிள்ளைய எனக்கு ஏற்றாது போல, என் மனைவியை எனக்கு ஏற்றாது போல, என் கணவனை எனக்கு ஏற்றாது போல, நாங்க ஒரு குடும்பமா உங்களை பிரியப்படுத்துவதற்காக சீர்படுத்தி, செயல்படுத்தி, சரிப்படுத்தி, செம்மப்படுத்தி, அதை எப்படி 30, 60, 100 மாற்றுறது, அதுக்கு தேவனுடைய வசனம் ரொம்ப தேவை. அப்ப ஜெபத்தில் இருக்கணும். அப்ப இந்த மாசம் அறக்க பறக்க ஓடுறது, அவிசுவாசமா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, சுமையா நினைக்கிறது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஈஸியா நினைக்கப்பாங்க, ரொம்ப ஈஸியா நினைக்கப்பாங்க. ஆண்டவர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு ஆரம்பிக்கும் போது சொன்ன, ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாள், ஏதாவது ஒரு காரியம் வரும்போது ஒரு கிஃப்ட் வரும், முக்கியமானவங்க கொடுத்துருவாங்க, அதை எப்படி பத்திரம் பண்ணி, அதே போல ஆண்டோடைய வார்த்தைகளை ஒரு பொக்கிஷமா பத்திரம் பண்ணி பரிசா நினைச்சு ஒவ்வொரு நாளும். அப்போ குடும்ப ஜெபம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்புகள் இருக்கணும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும், இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும், உங்களுக்கான தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும். நீங்க படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்குள்ள தினமும் நீங்க தொடர்ந்து வாசிக்கிற வசனங்கள்ல அதுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். இப்படியே சேர்த்து சேர்த்து கோர்த்து 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 கோர்த்து, எப்படி ஒரு பாசி மணிமாலைகள் எப்படி கோர்த்து கோர்த்து, எவ்வளவு முத்துக்களை கோர்த்து கோர்த்து அழகுப்படுத்தி, அந்த முத்துமான தனியா இருக்கும்போது, அதை கோர்க்கிற நரம்பு தனியா இருக்கும்போது, அந்த அந்த பாசி மணி முத்துமாலைகளையும் அந்த குண்டுகளையும் அந்த நூலையும் இணைக்கிற அந்த ஊசி தனியா இருக்கும்போது அது அழகு தெரியாது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஊசி, அந்த முத்துமணிகள், அந்த நரம்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு மாலையாக மொத்தமாக ஒரு வடிவமாக மாறும்பொழுது ஒரு அழகு கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை, விசுவாசம், உன் குடும்பம், இதெல்லாம் இந்த மாசத்துக்கு ஒன்று சேர்க்கணும். இது எல்லாத்தையும் அவருடைய கரத்துக்குள்ள கொண்டு வந்து, அவருடைய மறைவிடத்தில் அவருடைய கேடத்தை கொண்டு வரணும். அவருடைய அந்த புடமிட்டப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த சுத்தமான வார்த்தைகளுக்குள்ள உங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அது அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். இதுதான் வாக்குத்தத்தம். எத்தனை பேர் புரியும் தெரியல. அதான் நிறுத்தி நேரமாக தான் பேசுது. கத்தி கூப்பாடு போட்டு வேர்த்து உருத்து ஊன்னு கத்தல. சில பிரசங்கியா இருக்கும், ஊன்னு கத்தி வேர்த்து
நான் அப்படி பேசுவேன். உங்களுக்குள்ளே போக முடியும், உங்கள் காதுக்குள்ளே போக முடியும், உங்கள் கண்ணுக்குள்ளே போக முடியும், இதயத்துக்குள்ளே போக முடியும். வாக்கு, அந்த வாக்கு உங்களுக்குள்ள செயல்படும் வர பேசுகிறேன். சங்கீதம் 84:11 வாசிங்க. 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். உத்தமமாய் இந்த மாசம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். எப்படி கொடுப்பாராம்? ஏன் அவர் கொடுக்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் யார் எனக்கு கொடுக்கறதுக்கு? நான் வேலைக்கு போய் நைட்டு வேலை பார்த்து ஓவர் டைம் பார்த்து அவங்க கொடுத்த டார்கெட்டுக்காக ஓடி நாய் மாதிரி அடைஞ்சி அந்த டார்கெட்டுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஹோட்டலில் 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸு, மேனேஜர்ஸு, லீடர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அப்படியே மேலே நின்று என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்துருவாங்க. இந்த மாதம் லைஃபாக இத்தனை பாக்ஸ் விற்கணும். அது ஒரு ஏரியா கொடுத்துருவாங்க. எப்படிப்பட்ட ஏரியானா, உசிலம்பட்டி, தேனி, கம்பம், போடி, இங்கே வந்து இந்த சோப்பை விற்கணும் அப்படின்னு, இங்கே வந்து ஃபேமிலி விற்கணும் அப்படின்னு. அந்த ஊரில் ஃபேமிலியோடய போட மாட்டாங்க. மஞ்சளை தடவிட்டு போகிற ஊர், ஆற்று மணலை எடுத்து தேய்ச்சி குடிக்கிற ஊர். தப்பாக சொல்கிறேன், ஏன்னா அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஆட்கள் ஆற்றுல குடிச்சிட்டு மண் எடுத்துட்டு தேய்ச்சிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த டார்கெட்டை கொடுத்துருவோம். போய் ஃபேமிலி விற்கணும். எப்படி விற்கணும்? கையில் பை, கழுத்தில் டை, வாயில் போய் பேசி ஃபேர்லி பாக்ஸ் இறக்கிறோம். கடைகளில் ஸ்கீமை கொடுத்துருவோம். வால் போஸ்டை ஒட்டிடுவோம். அதுக்கான அந்த தோரணைகள் இருக்கும், தோரணங்கள் அதெல்லாம் கட்டி விட்டுருவோம். அடுத்தது போய் சொல்லுவாங்க, சார் எங்கே சார் போனீங்க? ஒரு பாக்ஸ் 10 சார், 144 டசன் இருக்கும் ஒரு பாக்ஸில் ஃபேர்லி. சார் ஒரு பாக்ஸ் 10 சார், 4 பாக்ஸ் கொடுத்துருங்க சார். எங்கள் ஏரியாவில் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஃபேர்லி வாங்குறாங்க சார். அப்போது அந்த டார்கெட்டை கொடுக்குற டார்கெட்டை முடிவு காரணம் எழுதியுமா செய்வோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சூரியனாக அவர் கேடகமாக இருக்கிறதுனால அவர் கிருபையை நமக்கு கொடுப்பார். கொடுக்காம இருப்பார்? மகிமையை கொடுப்பார். கொடுக்காம இருப்பார்? அந்த ஆனரை கொடுக்காம இருப்பார்? அந்த ஸ்பெண்டரை கொடுக்காம இருப்பார்? கண்டிப்பா கொடுப்பார். அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்காம இருப்பார்? கண்டிப்பா கொடுப்பார். அப்போ இதெல்லாம் இருக்கிற தேவனுக்கு நாம் உத்தமமாய் இருந்தால், காணிக்கையில் உண்மையா, தசம பாகத்தில் உண்மையா, ஜெபத்தில் உண்மையா, வேத வாசிப்பில் உண்மையா, சபைக்கு வந்து உண்மையா, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா இருந்தா ஆண்டவர் நன்மை கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? அப்ப நீங்க உண்மை இல்லாம சபைக்கு, உண்மை இல்லாம ஜெபம் பண்ணி, உண்மை இல்லாம வேத வாசித்து ஏதோ ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி அடைஞ்சிங்க அப்படின்னா அப்போ உங்கள் உத்தமம் அங்கே செத்ததாக இருக்கும், உங்க விசுவாசம் மறைந்ததாக இருக்கும். அப்ப கேடகமாக இருக்கிறவர், சூரியனாக இருக்கிறவர், கிருபையாக இருக்கிறவர், மகிமையாக இருக்கிறவர், அவர் நன்மையை கொடுத்தாலும் அந்த நன்மை உனக்கு வெறுமையாக இருக்கும். அப்ப நீ உத்தமமா மாற வேணும். அப்ப எனக்கு ஒரு முடிவு இருக்கணும். எனக்கு கொடுத்த குடும்பத்தில், எனக்கு கொடுத்த வேலையில், எனக்கு கொடுத்த பொறுப்பில், எனக்கு கொடுத்த வியாபாரத்தில், எனக்கு கொடுத்த சபையில் நான் உத்தமமா, என் கணவனுக்கு உத்தமம், என் மனைவிக்கு உத்தமம், என் பிள்ளைக்கு உத்தமமா, எங்கள் பெரியவங்களுக்கு உத்தமமா, என் ஊழியக்காரனுக்கு உத்தமமா, என் பக்கத்தில் விசுவாசிக்கு உத்தமமா, என் கையில் வச்சிருக்கிற அந்த பைபிளுக்கு உத்தமமா இருக்க போறேன். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். இருக்கீங்களா? அடுத்து நம்ம வாசிக்கும் போது எப்படி இந்த நன்மைகளுக்கான அடையாளங்கள், அடையாளத்தின் காரியங்கள் என்ன, அந்த நன்மையை கொடுக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதுக்கு ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Revelation chapter 5 verses 9. வெளிப்படுத்தின விசேஷம்
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். நல்லா கவனம் பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறன்னா, புஸ்தகத்தை வாங்க, ஜீவ புஸ்தகத்தை வாங்க, சாட்சியின் புஸ்தகத்தை வாங்க, உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு முத்திரையை உடைக்கிறதுக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். அடுத்து, ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஆமென். அவருடைய இரத்தத்தாலே அவர் அடிக்கப்பட்டு அவர் முத்திரைகளை உடைக்கக்கூடியவர், அவர் புஸ்தகத்தை வாங்கக்கூடியவர், அந்த அதிகாரம் ஆதாரம் நிறைந்தவர், உனக்காக எனக்காக மரித்து உயிர் தந்து நீ உயிரோடு இருக்கிறபடினாலே, அவரோட ரத்தத்தாலே உன்னை மீட்டிருக்கிறபடினாலே, அவர் இந்த மாசம் உனக்கு கேடகமாக இருக்கிறதுக்கும் பலனாக இருக்கிறதுக்கும் உரித்தானவர். அப்ப அவரிடத்துல நீங்க உத்தமமா இருக்கிறது ஈஸி. எங்கேயுமே உங்க சுயம் வரக்கூடாது. ஐயோ அழுப்பா இருக்கு, தூங்கிட்டு பைபிள் படிக்கிறேன். இல்லை, பைபிள் படிச்சுட்டு தூங்குறேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபம் பண்றேன். இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போறேன். இல்லை, இன்னைக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு ஓவர் டைம் இருக்கு, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும், அடுத்த வாரம் சபைக்கு வந்துடுறேன். இல்லை, நான் சபைக்கு வந்துட்டு வேலைக்கு போறேன். இப்படி உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் பொழுதுதான் நீ உலகத்துல ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சால் சாத்தானுக்கு என்ன பண்ண எதிர்த்து நிற்க முடியும், அவன் ஓடுவான். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவம் நிறைவேறல, வசனம் நிறைவேறல, உங்க ஜெபம் பொய்யா போகுது, உங்க ஜெபத்துக்கு பதிலே ஆன்சரே கிடைக்கும். காரணம் இதுதான். ஆண்டவர் பின்னாடி வச்சுட்டு உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறீங்க. உங்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பயம், கலக்கம், கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் முன்னாடி, அசதி எல்லாத்தையும் முன்னாடி வைக்கிறீங்க. ஆண்டவர் வச்சுட்டு இதெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சாங்க. அதான் உத்தமம். ஏன்னா அவர் உங்களுக்கு நடிக்கப்பட்டு முத்திரைகளை உடைக்க பாத்திரமாக இருக்கிறவர். அவரால் எல்லாமே முடியும். இருக்கீங்களா? 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3 வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் உங்களை சரிப்படுத்தி, செவ்வைப்படுத்தி, சீர்படுத்தி, உங்களுக்கான எதெல்லாம் தீமை நினைக்கிறீங்களோ எல்லா தீமைகளிலிருந்தும் உங்களை விலக்கி இந்த மாசம் காத்துக்கொள்ளும். அவர் சீர்படுத்த, அவர் செவைப்படுத்த ஆண்டவர் கையில உங்களை முழுசா இந்த மாசம். ஹலோ, சும்மா ஒரு பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. அந்த கிறிஸ்தவனே அப்படிதான் இருக்கிறான், அந்த பாஸ்டே அப்படின்னா அவன் நரத்துக்கு போறான், பரலோகத்துக்கு போறான். நீ பரலோகத்துக்கு போகணும். நீ ஆண்டோட பிள்ளைய வாழ்ந்து காட்டணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க அவங்கள பார்க்காதீங்க, அவங்களே எப்படி இருக்காங்க பார்க்காதீங்க. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், இதை பார்த்தீங்கன்னா உங்க சாட்சி உலகம் மூடும். நீங்க போய் சாட்சியை காட்டணும் தேவையில்லை, உங்களை பார்த்து பல பேர் வெளியே போய் சொல்லுவாங்க. இவங்கள என்ன பிள்ளையா, இந்த ஊழியமா, இந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், இந்த ஊழியத்துக்கு போறவங்க, இந்த சபை போறவங்களா, அப்பா அவங்க இப்படி இருப்பாங்க, ஓ இவங்களா அப்படி இருப்பாங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அசைவம் உங்கள் வாழ்க்கையில நீங்க இந்த மாசத்துல அனுபவிக்க போறீங்க. ஆண்டவர் கொண்டு வர போறாரு. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, உங்க வாழ்க்கை மாற்றி ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு, அடுத்த உயர்வுக்கு உங்களை கொண்டு வருவோம். 46 சங்கீதம் 1 வசனம். தேவன் நமக்கு அழைக்கலாம். வசனம் படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி லோத்துவை போல ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ,
ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி, ஆபிரகாம் கொடுத்த அந்த வசனத்தின்படி, ஆபிரகாம் கொடுத்த ஆணையின்படி எப்படி அந்த லோத்துவை ஜீவனோடு பாதுகாத்தாரோ அதே போல உங்களுக்கு இந்த மாசம் அது ஆபத்து, இது ஆபத்து, அதுல இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், நீ என்னென்ன நினைச்சு வச்சுக்கிறையோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆபிரகாம் நினைத்து லோத்துவை அனுசரித்தது போல, ஆதரித்தது போல உன்னையும் இந்த மாசம் ஆதரித்து உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுவித்து, அதுக்காக நேருக்கு நேரம் 2 வீலரில் காரில் போய் ஒரு லாரியில் போய் மோதினீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அதுக்காக ஒரு பெரிய குழியில போய் விழுந்துக்கிட்டு ஐயோ அம்மா ஆபத்தில் இருக்க என்னை காப்பாற்றினா நான் பொறுப்பு கிடையாது. என்னங்க வசனம் பிடிச்சிருச்சு, ஏதாச்சும் வரக்கூடிய அபாயமான ஆபத்துகளுக்கு கர்த்தர் உங்களை மீட்டு காத்துக்கொள்ளும். ஆபத்துல சிக்கி தவிச்சு போகாதபடிக்கு. அடுத்து 121 சங்கீதம் 2-7 வரைக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த மாசம் கர்த்தர் தூங்காமல் உறங்காமல் நீங்க நல்லா தூங்கி எந்திரிக்கும்படியா, நல்லா வாழ்ந்திருக்கும்படியா பகலு வெயிலும் இரவு நிலவும் உங்களை சேதப்படுறாங்க. உங்க பக்கத்திலேயே நிழலா எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி, எந்த தீங்கும் உங்க கிட்ட வராது, எந்த தீங்கையும் உன் கண் காணாதபடி, எந்த தீங்கையும் உணராதபடி, ஆபத்தான எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, அடைக்கலத்தை கொடுத்து, ஆதரவு கொடுத்து, உங்களுடைய எல்லா பலவீனத்தின் போதும் உங்களுக்கு பலமாக, எல்லா பிரச்சனைகளின் போதும் உங்களுக்கு உடனடியாக உதவும்படியாக துணையாக இருந்து, ஒரு தகப்பனுக்கு மேலாய், ஒரு தாய்க்கு மேலாய், ஒரு நண்பனுக்கு மேலாய், உற்றார் உறவினருக்கு மேலாய் கர்த்தர் உனக்கு நல்ல ஆலோசனைக்காரராக, ஜெய மனவாளராக உட்குழந்து ஜெயபலமாய் இருந்து நடத்துவார். 115 சங்கீதம் 9-15 வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்த்து நாம் இந்த வசனத்தை நிறைவு செய்வோம். 115 சங்கீதம் 9 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை. இஸ்ரவேலாகிய நீ கர்த்தரை நம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை நம்புகிறேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். இந்த மாசம் நான் கர்த்தரை. அடுத்து அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த மாசம் உங்களுக்கு துணையாகவும் கேடகமாகவும் இருக்க போகிறார். அவர் உங்களை இந்த மாசம் பாதுகாப்பார். அடுத்து ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆரோன் வம்சமாக இனமாக இருப்பீர்கள் என்று சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆரோன் எப்படி துளிர் விட்டதோ தோடுகள் அதே போல துளிர் விடும்படியாக, எது துளிர்க்காமல் போச்சு, எது வளராமல் போச்சு, எது செயல்படாமல் போச்சுன்னு சொல்லி கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாசங்கள், கடந்த வருஷங்கள் ஒரு வறுமையோடு போராடி கொண்டிருந்தாயோ இன்னைக்கு அது மாறப்போகுது. கர்த்தர் ஒரு வாழ்க்கையை துளிர்க்க செய்யும். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு பயந்து செயல்படுங்க. கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லை, எங்கெல்லாம் போகக்கூடாது, எதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் சரிப்படுத்தி உன் வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஹலோ, அப்படி கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசம் கேடகமா. அடுத்து கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். முதல்ல பக்கத்துல பாருங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார்.
என் மனைவியை நினைத்திருக்கிறேன், என் கணவனை நினைக்கிறேன், என் பிள்ளைகளை நினைத்திருக்கிறேன், எனக்கு பிறகு போக சந்ததிகளை கூட நினைத்திருக்கிறார். அப்ப அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு அவர் உங்களை நினைச்சிருக்கிறபடினாலே என்னென்ன கொடுக்கணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார், அவர் கொடுப்பார். இந்த கடனுக்கு என்ன செய்வேன், இந்த வட்டிக்கட்டு என்ன செய்வேன், இந்த பொருளுக்கு என்ன செய்வேன், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாதீங்க. இந்த வசனமே மாசத்துல வாக்குத்தத்தம் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நிச்சயம் பயப்படாது. எதை கண்டு பயப்படாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற 1000 16 சிறந்தவர். அடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலாகிய உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். பெரியவங்க சிறியவங்க குடும்பத்துல யாரெல்லாம் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் மல்டிப்ளை பண்ணுவார், வர்த்திக்க செய்வார். இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கானது. பற்றிக் கொள்ளுங்க. என்ன செய்யணுங்க? பற்றிக் கொள்ளுங்க, சார்ந்து கொள்ளுங்க. பற்றிக் கொள்ளுங்க, சார்ந்து கொள்ளுங்க. உத்தமமா இருக்க பாருங்க, நம்பிக்கையோடு இருக்க பாருங்க, காத்து இருக்க பாருங்க. இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள நிறைவேறுவதை பார்ப்பீங்க. இந்த மாசம் நிறைவாகிற போது அந்த மார்ச் 31ஆம் தேதி அப்படியே நீங்க ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. கர்த்தர் எதிர்பாராத நன்மைகளை வாழ்க்கையில என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என்னுடைய மருமக்கமார் ஆசீர்வாதமா, என்னுடைய கணவன் ஆசீர்வாதமா, என் மனைவி ஆசீர்வாதமா, என்னுடைய மூப்பர்கள் முதியோர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு பலனும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மாசம். ஜெபி. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட 2026ஆம் வருஷத்தின் இந்த 3வது மாதமாக இருக்கிற இந்த மார்ச் மாசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை காணாமல் எத்தனையோ ஜனம் இருக்கும் இந்த நேரங்களிலே நாங்கள் காணும்படியாக, எங்கள் கண்கள் காணும்படியாக, எங்களுடைய சொந்த கண்களே காணும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நல்ல மகிமையாக்காக, மறுபடியும் இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த மாசத்தை நீ நடத்த போவதற்காக, நீர் எங்களுக்கு கேடகமாக, அதாவது பாதுகாப்பாக, பெரிய பலனாக, அதாவது ஆசீர்வாதமாக, உங்களுடைய தரிசனத்தின்படியாக நீர் எங்களை நடத்த போவதற்காக எங்கள் நன்றி செலுத்து. கடந்த மாதத்துல நடந்த பிரச்சனை போராட்டத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் லோத்துவை போல கடந்து வந்தாலும், லோத்துவை ஆபிரகாமை நேசித்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆணையை நிறைவேற்றும்படியாக அவனை பாதுகாத்தது போல இன்றைக்கும் எங்களை நாங்கள் கடந்த நாளில் செய்த பாவங்களினாலும், சாவுகள், மேல்கள், அக்கிரமங்களினாலும், பலவிதமான கிரிகளினாலும் நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களை மீட்டுக் கொண்டு நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அது எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபை. நீங்க சூரியனா இருக்கிறவனாலே, கேரளமா இருக்கிறவனாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த மாசத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாசம் பிள்ளைகளுடைய கடன் நீங்கட்டும், கவலை மாறட்டும், வருமானம் பெருகட்டும், வேலைகள் ஆஸ்வதிக்கப்பட்டும், வியாபாரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டும், படிப்புகள் ஆஸ்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பிள்ளைகளை காணட்டும், அரிசி பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், மாவு பாத்திரம், தண்ணி பாத்திரம் நிறையட்டும், சபை ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படும், ஊழியக்கார குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். இந்த மாசத்தை கேட்ட வசனப்படி ஆசீர்வாதம் நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களுடைய God bless you all.